மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், தெருக்கூத்து பகுதியில். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான நாள், ஒரு மிக முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. சாத்தாங்குளத்தில் தந்தை மகன் இருவரையும் அடித்து கொன்ற வழக்கில் அதில் ஈடுபட்ட 9 போலீஸ்காரங்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெயராஜ் பெனிக்ஸ் ஆகிய 2 பேரையும், தந்தை மகனையும், மகன் முன்னாடி தந்தையையும், தந்தை முன்னாடி மகனையும் நிர்வாணப்படுத்தி அடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சித்திரவதைகளை கேட்கும்போது மனது வலிக்கிறது. எனவே இதில் அதிகபட்ச தண்டனை கொடுத்தாதான் இனிமேல் பட்டு போலீஸ்காரங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆகவே நான் அதிகபட்ச தண்டனையை நான் கொடுக்குறேன். இதில் யார் அதிகமாக அடித்தாங்க, யார் கம்மியாக அடித்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி தண்டனையை குறைக்கிறதெல்லாம் இந்த வழக்கில், இந்த தீர்ப்பில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை 9 பேருக்கு கொடுத்திருக்கிறார். இது நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு மாசா மரண தண்டனை என்பது கொடுக்கப்படுது. இது போலீஸ்காரங்களுடைய மனசாட்சியை கட்டாயம் உழுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே அஜித்குமார் அடித்து கொண்டாங்களோ அதே போலீஸ் லிமிட் மானாமதுரையில் தான் இப்போது ஆகாஷ்னு ஒரு பையனை அடித்து கொண்டு இருக்காங்க. அதாவது காக்கி சட்டை போடுறதே அடித்து கொள்றதுக்கான ஒரு விஷயம், ஒரு லைசன்ஸு அப்படின்னு ஆகக்கூடாதுன்றது இந்த தீர்ப்பில் மிக தெளிவாக தெரியுது. இந்த தீர்ப்பு மிகவும் வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இந்த தீர்ப்பு ஏன் வந்ததுன்னா, எடப்பாடி உடனடியாக அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினார். அதனால தான் இந்த தீர்ப்பு வந்திருக்குன்னு ஏடிஎம்கே கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடந்ததே உங்கள் ஆட்சியில். அதுக்கு எதிராக போராடினது பத்திரிகையாளர்கள், நக்கீரன் உட்பட பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் அந்த இதில் நடந்தது. பல உண்மைகளை நக்கீரன் வெளியே கொண்டு வந்தது. அந்த மாதிரி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த விஷயங்களை நக்கீரன், தினகரன், எல்லா பத்திரிகைகளும் அதை வெளியில் கொண்டு வந்த பிறகு தான் அது பற்றின ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் ஏற்பட்ட போது தான் வழக்கமாக டிவியில் பார்த்தேன்னு சொல்கிற எடப்பாடி சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போனார். கேட்டுங்களா? சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போனதுன்றது அரசோட ஒரு ஃபெயிலியர். அஜித்குமார் விஷயத்தில் போலீஸார் அடித்து கொன்னோடனே சிஎம் மு.க. ஸ்டாலின் சாரி கேட்டார். சாரி கேட்டுட்டு அந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு கொண்டு போனார். அந்த மாதிரிலாம் எடப்பாடி ஒன்றும் கொண்டு போகல. ஜெயராஜ் ஃபெனிக்ஸோ உடல்நிலை சரியில்லாமல் இறந்தாங்க அப்படின்னு தான் முதல்ல சொன்னார் எடப்பாடி. உடல்நிலை சரியில்லாமல் எப்படி இறந்தாங்க அப்படின்றது தான் பத்திரிகைகள், ஊடகங்கள் எழுப்பிய கேள்வி. அந்த கேள்விக்கு அப்புறம் அந்த கேள்வியுடைய எதிர் விளைவாகத்தான் அவர் சிபிஐக்கு கொண்டு போனார். இதில் அதிமுக ஆட்சி வெட்கப்படணும். மிக மோசமான வேதனையான ஒரு சம்பவம். இது யாருக்குமே நடக்கக்கூடாது. கொரோனா பீரியடில் தந்தையும் மகனும் போலீஸ்காரங்களுக்கு மாமூல் கொடுக்கலன்ற ஒரே ஒரு முன்விரோதத்தை வச்சு கொண்டு போய் அடித்து கொண்டு இருக்காங்க. விதவிதமாக அடிச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதரோட உத்தரவு அடிப்படையில் தான் அடிச்சிருக்காங்க. அவருக்கு மட்டும் 15 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. இப்படி முழுக்க முழுக்க காவல்துறையுடைய செயல்பாடுகளினால் நடைபெற்ற இந்த மரணத்தை 9 பேரையும் தூக்கில் போட சொல்லி நீதிபதி கருணையே இல்லாமல் அதை பற்றி தீர ஆராய்ஞ்சு சட்ட நுணுக்கங்கள் எல்லாத்தையும் கேட்டு, அதில் ஒருத்தர் சொன்னார், குற்றவாளி எனக்கு கண்ணு தெரியலங்க, கண்ணு சரியாக தெரியல அப்படின்ற மாதிரி நிறைய காரணங்களை ஒவ்வொருத்தர் சொன்னார். எனக்கு பிபிங்க, எனக்கு சுகருங்க, அடிபட்ட தந்தை மகனுக்கு எந்த வியாதியும் இல்லையா? அவங்களாம் எவ்வளோ துடிச்சிருப்பாங்க. ஒருத்தரை அடித்து கொன்று ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அதை அப்படியே பூதாகரமாக எடுத்துக்கிட்டு போய் அதை மறைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு, மறைக்க முடியாதுன்ற அளவுக்கு பத்திரிகையாளர்கள் இறங்கி ஆதாரங்களை வெளியிட்ட உடனே அது சிபிஐக்கு கொடுத்து, இப்போ சிபிஐ அதை விசாரித்து அதில் குற்றச்சாட்டு பதிவு பண்ணி அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வாதம் முன்வைக்கப்பட்டு, வாதம் நீதிபதியால் ஏற்கப்பட்டு இப்போது மரண தண்டனை கிடைச்சிருக்கு.
மரண தண்டனை நிற்குமா நிற்காதா, ஹைகோர்ட்டில் வந்து அது ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுமா, இல்லை இரட்டை ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுமா, இல்லை சாகும் வரையில் அவங்க சிறையில் இருக்கணும்னு மாற்றப்படுமா, அதெல்லாம் வந்து அடுத்த கட்டம். ஆனால் இந்த மாதிரி அடித்து கொன்னீங்கன்னா, காவல்துறையில் இருக்கும்பொழுது, காவல்துறை காவலில் இருக்கும்பொழுது அடித்து கொன்னீங்கன்னா அதோட விளைவு வந்து இப்படி தான் இருக்குன்றது வந்து காவல்துறை மரணங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. வாச்சாத்தி மாதிரி கொடுமைகளை எதிர்த்து போராடி நின்ன ஆட்களுக்கு கிடைத்த வெற்றி. குரலற்றவர்களின் குரலாக காவல் நிலையத்திலேயே அவர் குரல் ஒடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில, அந்த துயரத்தை அனுபவிக்கக்கூடிய, கேட்கவே ஆள் இல்லாத அந்த சூழ்நிலையில மரணத்தை நோக்கி அவங்க பயணிக்கும்போது அவங்களுடைய கதறல் வந்து எப்படியாவது யாராவது வந்து காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்பது தான் இருக்கும். அந்த கதறலுக்கு, அந்த கண்ணீருக்கு, அந்த இரத்தத்துக்கு, அந்த வலிகளுக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய, ஒரு நீதி கிடைக்கக்கூடிய வகையில் தான் அதில் ஈடுபட்ட யாரையுமே ஸ்பேர் பண்ணாமல் முழுமையான ஒரு தண்டனை என்பது இப்போது கிடைத்திருக்கிறது என்பதை நம்ம வாசகர்களுக்கு பதிவு செய்கிறோம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கான செய்திகளாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்த தீர்ப்போட விவரங்கள் இது. ஆக்சுவலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண விஷயம் வந்து, நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணது வந்து ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி. 2 பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இவர் வந்து காலையில் பிரச்சாரம் பண்ணுறாரு, இவர் வந்து சாயந்தரம் பிரச்சாரம் பண்ணுறாரு. 2 பேரும் சந்திச்சுக்கிறதுக்கான விஷயமே இல்லையா? 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. இது என்னன்னா, அந்த கூட்டணி அமையும் போதே கிட்டத்தட்ட ராகுல் வந்து விஜயோட கூட்டணிக்கு போயிட்டார். விஜயோட கம்ப்ளீட்டாக கமிட் ஆகி ட்ராவல் பண்ணிட்டார். ஆனால் ஸ்டாலின் தான் அதை பிடிச்சி எடுத்து சோனியா காந்தி மூலமாக, சிதம்பரம் மூலமாக, கார்கே மூலமாக இந்த கூட்டணிக்கு வந்து காங்கிரஸை கூட்டிக்கிட்டு வந்தார். இந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்தது என்பதே ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த மோதல் என்பது வந்து அப்படியே நிற்கிது. இது வந்து பாண்டிச்சேரியில் வந்து காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய பல தொகுதிகளில் திமுக போட்டியிடுது, திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுது. விசிகாவும் அந்த மாதிரி போட்டியிட்டு ஒரு 3 தொகுதிகளில் அவங்க வந்து நாங்கள் வந்து ஓட்டு கேட்க மாட்டோன்னு அறிவிச்சிருக்காங்க. பாக்கி எல்லா ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்படுற தொகுதியில் மட்டும் நாங்கள் போட்டியிடுறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பாண்டிச்சேரியுடைய சூழ்நிலை. இப்போது பாண்டிச்சேரியிலையும் கிரீஷ் ஜொடங்கர், அவர் தான் மகாராஷ்டிராக்காரர். அவர் கோவாவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிர பிராமணர். அந்த கிரீஷ் ஜொடங்கர் வந்து முழுக்க ராகுலுடைய பேச்சை கேட்டு தான் செயல்பட்டார். தமிழ்நாட்டிலையும் அதே பிரச்சனை வந்து நீடிச்சுது. கடைசியில் மேலூரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்திரையரும் மற்ற சாதியினரும் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அங்கே வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து அவங்க மாமனாரை வந்து நிறுத்த ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க கொழுந்தனாரை நிறுத்த ட்ரை பண்ணார். கடைசியில் கார்கே வந்து அது கக்கன் பிறந்த பூமி, மேல உளவுலாம் அங்கே தான் இருக்குது, சாதி கொடுமைகளுக்கு எதிராக போராடின பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலித்தை வந்து விஸ்வநாதன் அப்படின்னு ஒரு தலித்தை வந்து கேண்டிடேட் ஆக்கியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த தொகுதி போச்சுன்னு தான் சொல்கிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, கன்னியாகுமரியிலையும் அதே தான் நிலவரம். பல தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரமாக இன்றைக்கி இருக்குது. இங்கே வேளச்சேரியில் அசன் மௌலானான்னு ஜெயமாறனுடைய பையனை போட்டியிட வச்சுருக்காங்க. மிக கடுமையான அதிருப்தி வந்து அங்கே அந்த பையன் மேலே இருக்குது. அவர் சிட்டிங் எம்எல்ஏ. கார்கேவை பிடிச்சி கார்கே மூலமாக அவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கடுமையான எதிர்ப்பு இங்கே எழுந்தப்போ ஆருண் வந்து நேராக கார்கேவை பார்த்து கார்கே கிட்ட பேசி கார்கே மூலமாக அந்த சீட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கு. அதே மாதிரி இப்போது கேரளாவில் யூத் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவர் ஏதோ ஒரு சர்ச் அமைப்போட தலைவராக இருக்கிறதுனால அவரை தூக்கிட்டு வந்து சிட்டிங் எம்எல்ஏ விளவங்கோடில் அந்த அம்மாவை மாற்றிட்டு அவரை தூக்கிட்டு வந்து பிரவீன் ஒருத்தரை கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து தோல்வியின் முகத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேட்பாளர்களாக தான் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த தோல்வியின் முகத்தை மயிலாடுதுறையில் வந்து பார்த்திங்கன்னா
திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது காலேஜ், அந்த காலேஜோட அதிபர் பையன் வந்து அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் சிறுபான்மை அமைப்பின் தலைவரை காலி பண்ணிவிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து அவங்க போட்டிருக்காங்க. மயிலாடுதுறை, வேளச்சேரி, மதுரை மேலூர், அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த விளவங்கோடு தொகுதி உட்பட பல தொகுதிகள் வந்து காங்கிரஸ் வந்து பொருத்தமில்லாத கேண்டிடேட்ஸை தான் போட்டிருக்காங்க. இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரும் ஜெயிப்பாங்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தமிழகத்தில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுமா? 28 சீட்டுகள் வாங்கினாங்க. அவங்க எத்தனை சீட்டு தேர்வாங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த ஃபைட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் சந்திக்காதது. இதுக்கு பிறகு ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வருவாரா? மோடி பலமுறை வந்துட்டாரு, அமித்ஷா பலமுறை வந்துட்டாரு. இப்படி பலமுறை அவங்க வந்த பிறகும், பிஜேபிக்காக அவங்க வந்த பிறகும், அவங்க போன பார்லிமெண்ட் தேர்தலையும் வந்தாங்க, வந்து ஒன்றும் ஜெயிக்கல. வந்த பிறகும் ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எட்டியே பார்க்கல. அவருடைய நினைவெல்லாம், அவருடைய காதல் எல்லாம் வந்து தாவேகாவோட தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. போன பார்லிமெண்ட் தேர்தலில் நம்ம சிஎம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற அளவுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு போனாங்க. யாரும் இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லாதப்போ ராகுலை பிரைம் மினிஸ்டர்னு சொன்னாங்க. அதுக்கான நன்றி கடன் தான் வந்து அவர் வந்து இங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே சந்திக்காத இரு துருவங்களா ஸ்டாலினும் ராகுலும் மாறிட்டாங்க அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்புட்ஸு. அதே மாதிரி காங்கிரஸ் தொகுதிகளில் கிடைக்கக்கூடிய இன்புட்ஸு. அதே மாதிரி விஜய் இன்னைக்கு தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க 70% தாவேகாவினர் படுத்துட்டாங்க. ஒரே ஒரு ஆட்டோ டிரைவர் திருவத்தியூர்ல அவர் ஆட்டோ வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீவைகுண்டத்தில் வந்து ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அந்த கேண்டிடேட் யாருன்னா மார்ட்டினுடைய லாட்டரியை கேரளாவில் விற்கக்கூடிய ஆள். எப்படி அங்கேருந்து இங்கே போட்டாங்களோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. 110 வேட்பாளர்கள் மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்கள போட்டிருக்காங்க. 124 பேர் தான் தாவேகாவை சேர்ந்தவங்கள வேட்பாளராக போட்டிருக்காங்க. 99% வந்து இங்கே கார்கே மாதிரி இருக்கார்ல ஒருத்தர் புசி ஆனந்த், அவருக்கு பணம் கொடுத்து தான் வேட்பாளர்கள் ஆகியிருக்காங்க. இப்போ பெரம்பூரில் கொஞ்சம் வேலை நடக்குது, வில்லிவாக்கத்தில் வேலை நடக்குது, ஸ்ரீநகரில் ஒன்றும் பெருசாக வேலை நடக்கல, மயிலாப்பூரில் ஒன்றும் பெருசாக வேலை நடக்கல. இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகள் வந்து சரியாகவே அமைக்கப்படல. பூத் கமிட்டினா 1 கிலோ எவ்வளோன்னு கேட்கக்கூடிய அளவில் தான் கேண்டிடேட்ஸ் வந்து தேவைக்கால இருக்காங்க. அதை வந்து அவங்கள பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வேலைகளும் ரொம்ப ஸ்பீடாக நடந்துக்கிட்டு இருக்கு. 70% பேர் வந்து படுத்துட்டாங்க. இப்போ விஜய் வந்து 5 இடங்கள்ல வந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணதுக்கு கேட்டார். அண்ணா நகர், எக்மோர், டி நகர், மயிலாப்பூர், வில்லிவாக்கம், இந்த 5 இடங்களில் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர் கேட்டார். இந்த 5 இடங்கள்லையும் வந்து டைமிங் எப்படி கொடுத்தாருன்னா 1 to 6 இல்லை 1 to 3 இப்படி டைமிங் கொடுத்தாரு. டி நகரில் இந்த மாதிரி பண்ண முடியாது, 1 மணி நேரம் தானே நீங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறீங்க, ஏன் டைமிங் வந்து 1 to 3ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னு தேர்தல் கமிஷன்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த நீங்கள் வரக்கூடிய 1 மணி நேரத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அந்த 1 மணி நேரத்துக்கு பர்மிஷன் வாங்குங்க, அந்த பர்மிஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டோன்னே இவர் வந்து பிரச்சாரம் வந்து நான் பண்ணலை, கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு விஜய் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு, ஆதவ் அர்ஜுன் வந்து சென்னை நகர போலீஸ் கமிஷனர் தான் வந்து விஜய்க்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு ஒரு புது குண்டை போடுறார். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து இப்போ சென்னை நகர போலீஸ் கமிஷனரை வந்து மாற்றினா, தினகரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தெலுங்கார் ரெட்டிக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவரை வந்து கொண்டு வருவதற்கான ஒரு லாபியை வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய டிஜிபியும் அந்த தினகரனும் நண்பர்கள், இவங்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து சென்னை நகர கமிஷனராக இருக்கக்கூடிய அருணை வந்து மாற்றணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி பேட்டி கொடுக்குறாங்க. அடுத்தது போகிற போக்கில் வந்து பனகல் பார்க் பக்கத்தில் இருக்க டிராஃபிக் கான்ஸ்டபிளை மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அருணை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருடைய கிரேடு வந்து 3 ஸ்டார் கேட்டகரி. அவர் வந்து இது வரைக்கும் 5 அசம்பிளி 5 பார்லிமெண்ட்டில் வேலை செஞ்சுருக்கார். போன அசம்பிளியில் வந்து அவரை மாற்றுறாங்க. அவர் அடிஷ்னல் கமிஷனர் நார்த் லா அண்ட் ஆர்டராக இருக்கார். 2021 அவரை மாற்றுறாங்க. மாற்றிட்டு ஐஜி அட்மினாக போடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சர்வீஸ் ரெக்கார்டெல்லாம் பார்த்துட்டு அவரை வந்து திருச்சிக்கு
ஐஜியாக தேர்தல் கமிஷன் தான் நியமிக்குது. ஸோ அவருடைய சர்வீஸ் முழுக்க, அவருடைய ட்ராக் ரெக்கார்டு முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு ஸ்டார் போடுவாங்க. அந்த ஸ்டாரில் 3 ஸ்டாரையும் வாங்கினவர் வந்து அருண். இப்போது இவங்க வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து தேர்தல் கமிஷனை கேட்காம அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரையும் மாற்றினாங்க. அந்த மாதிரி இங்கே பண்ணக்கூடாதுன்னு தேர்தல் கமிஷனில் ரிப்போர்ட் கேட்குறாங்க. அருணை மாற்றணுன்ற இன்டென்ஷனில் தான் கேட்குறாங்க. மத்திய தேர்தல் ஆணையம் தமிழக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ரிப்போர்ட் கேட்குறாங்க. தமிழக தேர்தல் ஆணையம் தன்னோட ட்ராக் ரெக்கார்டை எல்லாத்தையும் எடுத்து பார்த்த உடனே அருணுக்கு 3 ஸ்டார் இருக்குது. அவர் தேர்தல் பணிகளை சிறப்பாக செய்யக்கூடியவர், எந்த கட்சிக்கும் பேதம் இல்லாமல் அவர் நடந்துப்பார் அப்படின்றதுனால இவங்களால அருணை மாற்ற முடியல. இன்றைக்கி விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த மாற்றுற மாதிரி ஒரு சீனையும் மாற்றணுன்ற ஒரு டிமாண்டையும் ஆதவ் அர்ஜுன் மூலமாக அந்த டிமாண்டை அந்த தெலுங்கு லாபி வந்து ஒர்க் பண்ணி அந்த டிமாண்டை வைக்கிது. அது ஏன்னா அருணுக்கு பதிலாக இருக்கக்கூடிய இன்னொரு ஏடிஜிபி வந்து தினகரன் ஒருத்தர் இருக்கார். அவர் தெலுங்குக்காரர், இவரும் தெலுங்குக்காரர். 2 பேரும் அந்த தெலுங்கு லாபியை வச்சு நம்ம டிஜிபியாக புதுசாக வந்திருக்காரு சந்தீப் ராய் ரத்தோர், அவரும் இவங்க எல்லாரும் சேர்ந்து லாபி பண்ணி அருணுக்கு எதிராக செக் வைக்கிறாங்க. ஏன்னா சந்தீப் ராய் ரத்தோர் வந்து கமிஷனராக இருக்கும்போது தான் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை நடந்தது. அந்த கொலையை காரணமாக வச்சு தான் அவர்கிட்டேருந்து கமிஷனர் பதவியை பிடுங்கி அருண்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் தான் அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த கொலை வழக்கில் பல விஷயங்களை அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு, கொண்டு வர்றாரு, சார்ஜ் ஷீட் போடுறாரு. சார்ஜ் ஷீட் போட்ட பிறகும் சிபிஐ விசாரணை அப்படின்னு போகும்பொழுது அதை எதிர்த்து தமிழக அரசு வாதாடி சிபிஐ விசாரணைக்கு தடையையும் வாங்கியிருக்கு. இதுதான் வந்து அருணோட ட்ராக் ரெக்கார்டு. அருணை இந்த அளவில் இவங்க வந்து காயப்படுத்துகிறாங்க. ரைட்டுங்களா? ஒரு முக்கியமான விஷயம் வந்து எடப்பாடியுடைய ஸ்பீச். அவருக்கு ஸ்பீச் ரைட்டராக இருந்த வைகை செல்வன் வந்து போயிட்டார். அவருக்கு சீட்டு கொடுக்கல. அதனால் இப்போது ஏடாகூடமாக பேச ஆரம்பித்தார். கலைஞர் வந்து தன்னுடைய கடைசி நாட்களில் சிறை கைதியாக வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு ஒரு ஸ்பீச்சை வந்து அவர் விட்டு அது வந்து ஏகப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. ஜெயலலிதாவின் மரணத்தை மறுபடியும் விசாரிக்கணும். திமுக ஆட்சி வந்து ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்மங்களை விசாரிக்காமல் விட்டுச்சு, அதை மறுபடியும் விசாரிக்கணும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கு. இது வந்து இப்போது ஒரு உதயநிதி பேசுகிறதுக்கெல்லாம் வந்து இவர் பதில் சொல்கிறாரு. உதயநிதி லெவலுக்கு நீங்கள் இறங்கி பேசாதீங்கன்னு அவருக்கு கூட இருக்கிறவங்க எல்லாருமே அட்வைஸ் பண்ணக்கூடிய லெவலுக்கு அந்த விஷயங்கள் என்பது போய்கொண்டிருக்கிறது அப்படின்றது தான். இப்போ டோட்டலாக தேர்தல் காலத்தை பார்த்தீங்கன்னா 2 கட்சியும் வந்து தொண்டர்கள் வந்து ஊர்வலத்துக்கு வராங்க, பிரச்சாரத்துக்கு வராங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து காசு கொடுக்குறாங்க. அதிமுகவுடைய விஐபிக்கள் போட்டியிடக்கூடிய 23 தொகுதியிலையும் 10 சி போயிடுச்சு. திமுக வந்து அனைத்து தொகுதிகள்லையும் ஒரு 10 சி அளவுக்கு அவங்க வந்து செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் பாஜக கொடுத்த எடப்பாடி கிட்ட கொடுத்த காசு வரல, டோட்டலாக வெளியில் வரல. அது சம்மந்தமாக பஞ்சாயத்து பேச வந்த பியூஷ் கோயலை வந்து எடப்பாடி சந்திக்கவே இல்லை. கடைசி அமித்ஷா வரார், அவரையும் சந்திக்கலை. அதையும் மீறி எடப்பாடியோட புறக்கணிப்பு எல்லாத்தையும் மீறி பாஜகவினர் வந்து அலையடித்த மாதிரி ஒரு 10 அமைச்சர்கள், அமித்ஷா, மோடி எல்லாமே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அதிமுக வந்து காசு இல்லாமல் பயங்கரமாக திணறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.